தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இங்க என்ன சொல்லுது அப்படின்னா தளபதி தளபதி தளபதின்னு தான் சொல்லும். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இந்த 100 நாள் தாண்டாது 50 நாள் தாண்டாது அப்படின்லாம். கன்ஃபார்ம்டா சொல்றேன், நிரந்தர முதலமைச்சர் அவர்தான். அவரா பார்த்து விட்டுட்டு போங்கடா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சாதான் உங்களுக்கு இந்த பதவி மற்றபடி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், அது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான தமிழ் படத்துல ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் உண்டு. இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படின்னு அந்த டயலாக் இருக்குல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இங்க என்ன சொல்லுது அப்படின்னா தளபதி தளபதி தளபதின்னு தான் சொல்லும். அதனாலதான் அவர் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்ற. இன்னும் நம்ம சாதிக்க போறது நிறைய இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா தமிழ் சினிமால எவ்வளவோ ரெக்கார்டெல்லாம் அவரு உடைச்சிட்டாரு கலெக்ஷன்ல. இப்போ தமிழ் சினிமால இல்ல அப்படின்னா கூட இன்னைக்கு சட்டசபையில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிஆர்பி ரேட்டிங் ஹையஸ்ட். தம்பி சொல்ற மாதிரி நாங்கெல்லாம், எங்கிட்ட ஜனங்களே சொல்றாங்க, நாங்க இப்ப சீரியல் பாக்குறது இல்ல, சீரீஸ் பாக்குறது இல்ல, நாங்க எந்த கேம் ஷோவும் பாக்குறது இல்ல, ஸ்போர்ட்ஸ் பெருசா பாக்குறது இல்ல, ஒன்லி அசம்பிளி லைவ் தான் நாங்க பாக்குறோம். அட சாட்டர்டே சண்டே கூட அசம்பிளி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசையா இருக்கு. அதுதான் நம்ம தளபதி எங்க போனாலும் அங்க போக்கஸ் இருக்கும். டெல்லிக்கு போனாலும் போக்கஸ் இருக்கும். நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.